ஒரு நாள் பாத்ரூம் போனா துணி பீர அதே மாதிரி அங்க துணி போட்டா வெளுக்கும் என்ன போட்டா என்ன போட்டுருந்தா வெள்ளை துணியே போடுங்க. வெள்ளையா போட்டு எடுக்கணும். ஏன் லேட்டு என்னத்துக்கு எத்தனை பேரு அம்மா தாலி அறுப்பேன் கை ரொம்ப நேரம் சில்லுன்னு வச்சு அப்புறம் 30 ரூபாயா நடக்குது. என்ன 30 ரூபாயாமா தளபதிக்கு வெற்றி விழா, இலவசமா பிறந்த நாள் விழா, நாட்டுக்கு ஆமா விழா. எப்ப பாரு தொப்புள்ள வரல பாரு தொப்புள்ள வரல கூடாதுரா தொப்புள்ள ஓடாதுரா ஆமா சொல்லு அவர் அங்கிருந்து வந்துக்கிறாரு போ வணக்கம் போட்டு அவ காலில் போய் அளவு எடுக்கிறான் காலில் வீரான்னு பார்க்காதீங்க நம்ம தான் கலந்து செய்யறோம். உன்னை இட்டு வந்து என்ன தெரியுமா, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியாது. மன்னரை கவுத்துணும் தடி விட்டுட்டான். அப்படி கிடையாது, ஆட்டத்துல மயங்கணும் அவரு சொல்லு ஒழுகணும் சொல்லுல என்ன ஒழுகணும் அது நீ என்ன பண்ற அப்புறம் நான் எதிர் கமெண்ட் பண்ணேன்னா ஆக்சுவலி நீங்க எல்லாம் தூங்கிடுவீங்க. எதிர் கமெண்ட் என்ன தெரியுமா, என் தம்பி மேலே என்னடா வாயில அச்சின்னு போய் அச்சிக்காத வேலைக்காரனா மேல வைக்காத அப்ப மேல வைக்காத அப்ப கால வைக்கிட்டா கால வைக்காத அப்ப கையை வைக்க கூடாது கால கையை வைக்க கூடாது சந்தில கடை வந்து நீ குத்தாதே இருக்கலாம் அண்ணான்னு சொல்லிட்டான். சூப்பரா என்னமா உம்மால டான்ஸ்னா தான் டான்ஸ், உம்மால உம்மால இதுதான் டான்ஸ். எத்தனை பொம்மால புது மாடல்மா இப்ப டென்ட்ல போயிங்குது 2024 புது மாடலே தான். எவனா சண்டை வந்தானோ போடா வாடலாம் இப்ப கேட்கவே கிடையாது. எத்த உடனே உம்மால என்ன உம்மால புது மாடல் போயிங்குது. ஆமா ஆமா ஏண்டா இன்னொரு முறை எங்க அம்மால எடுத்தோம் கொப்பனே எடுப்பேன். சும்மா சும்மா தான் உட்காந்துக்கிறாங்க ஜாலியா இருக்கு. ஐயா என்ன மச்சி காலம் மாறிவிட்டது. 2024 பணத்துக்கு கால் மலத்திருக்கும். அது பாத்ரூம் எங்க போயிருக்கோம்? பாத்ரூம் போயிருக்கோம். பாத்ரூம் வரும். நண்டு பார்த்தோல பாத்ரூம் போனா காலு வேணாம்.
ஐயா எப்படிங்க பேசுறீங்க? போவோமா பாத்ரூம் போவோம். எப்படி போவோம்? அந்த நோட்ல யாருக்கிட்டு காந்தி தாத்தா அவர் வராதானே அடிக்கிட்டு இருப்பாரு. வருவாரு அவர் மெதுவா. ஆனா ஒரு நாள் வந்து எங்கிட்ட அழுகுறாரு மாக்காங்க தலையில அடிச்சுன்னு அழுகுறாரு. டே நீங்களா நல்லா இருந்தா நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேன். நானு அந்த வெள்ளைக்காரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? எத்தனை நாள் விரதம் இருந்தேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு சொக்கா கூட போலடா குட்டை போட்டுக்கினே வாங்கிட்டாங்க. நான் உங்களுக்கு ஏண்டா இந்த நோட்ல என் போட்டா போல நான் ஆயிடுனாடா ஏண்டா போட்டீங்க? போட்டுதான் போட்டீங்க. எனதுமே உண்டியில போடுறாங்க காத்துல அமைக்கிறேன்டா. எனதுமே ஓய்ச்சி அவ்வளவு போறாங்க. அதிகமாகுறா நானும் சர்க்கார் அதிகமாகுறா. இந்த பொம்பளைங்க தூக்கி இங்க வச்சுக்கிறாங்க. அதிகமாக கல்ல வச்சுன்னு ஒரு நோட்டு 5,000 அந்த நோட்டே செல்லல. ஆனா ஒரு 5,000 நெஞ்சு போச்சு கீழ் போச்சு. இந்த பணத்தை பத்தி உள்ள லென்த்தா பேசுனா உங்க நீதான் எடுத்து வச்சிருக்க. தாத்தமா எடுத்து வச்சா எப்படி கண்டுபிடிச்சு தெரியா? வேலை அதெல்லாம் வேலை இல்ல. சும்மா போன் எடுத்து வச்சா இந்தா துட்டு போணுமா? போனா கேள்வி பதில் சொல்லணும். கேள்வியா? ஆமா. யாரு நீ கேள்வி எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்பட்டுமா? நான் இப்போது எழுப்புகிறேன். ஒரு சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏற்றுவோம்? சைக்கிள்னா அந்த மிதி வண்டி 2 சக்கரம் நம்ப வந்தேன்டப்பா. காலை கட்டி கறக்க போறேன். இன்னொரு முறை பாடு. நான் பாடல நீதான் பாடு. சரி அந்த சைக்கிள்ல நீ எத்தனை பேர் ஏற்றுவோம்? சைக்கிள்ல 3 பேரை ஏத்தி போவேன். உன் சாமாச்சு 3 பேர் ஏத்துவேன். அதே பைக்ல 6 பேர் ஏத்துவான், 7 பேர் ஏத்துவான், 12 பேர் கூட ஏத்துவான். அவன் சாமாத்தியம் 14 பேர். ஆனா அந்த சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துன்னு தெரியுமா? எத்தனை பேர்? நம்மள 19 பேர் ஏத்துவோம் சைக்கிள். எவனும் ஏத்த முடியாது. நான் ஏத்துவேன் 19 பேர். வயசுனால பொறுத்து நான் மணி சொல்லணும். கிடையாது உண்மையை சொல்றேன். அந்த சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள். நீ ஒண்ணா கணக்கு கரெக்டா இருக்கணும். ஓ கரெக்டா இருக்குமா? நீ ஒண்ணு. ஒண்ணு எத்தனை பேர் ஏத்தணும்? என்ன 18 பேர் இன்னும் வரணும். 18. ஐயோ சைக்கிள் ஆன் விட்டாலே அடடா. அதான் நம்மள நடிகர் சிவாஜி கணேசன் சேர்த்துட்டு இருக்காரு. நம்ம மேல ஒரு ஆள் வரான்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே பிரிவுல தான் பாப்பேன். நீ அவ்வளவு நடிக்கும் போது நான் கொஞ்சமாச்சு நடிக்க கூடாதா? பரவாயில்ல நீ அம்மா ராதா நீ ராதி. நான் சைக்கிள்ல நான் உட்காந்துங்கிறேன். என்னடா சைக்கிள் உங்களை பில்ல காணும். சீட்டுங்க உட்காந்துங்க. நீங்க ஒண்ணு. ஆமா. இன்னும் எத்தனை பேர் ஏத்துமா? 18 பேர் இன்னும் 18 பேர் ஏத்தலாம். ஆமா. முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 என்ன ஒரு சேர்த்தா உம்மால 19 ஏன் கை தட்டாங்க தெரியா? எதுக்கு தட்டாங்க தெரியா? எனக்கு தெரியும். கைக்கு இது யாரு எப்படி தட்டுன்னு எனக்கு தெரியும். இன்னொரு முறை நம்பர் சொல்றது இந்த மாதிரிலாம் சொன்ன கேஸ் போடுவேன். கேஸா போடு. ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போதுன்னா அந்த கேஸ் நல்லா சரி விடு விடு. ஆனா என்னடா டாபரு என்ன அன்பதால் ஓத பிரகுடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம். இசைக்குருகார் எதற்கு முருகா? இசையால் பலர் மயங்க வைத்த இந்த ஆடல் அரசிக்கு இந்த முத்தாரத்தின் பரிசாக ஐயோ இதையா அப்பா இது எதுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறீங்க? இசையால் இவள் பலர் மயங்க வைத்தவர் இவளுக்கு முத்தார ஒரு பெரிதா? என்ன பணத்தை கிட்ட கொடுக்காது முத்தாரத்தை கைது கொடுக்கலப்பா. யாரு? உனது தாயின் முத்தாரம் இது மணிமேகலை. அவளை முத்தாரம் நம்முடைய திரைத்தான். என்னுடைய தாய் முத்தாரத்தை தூக்கி ஒரு நாட்டிக்காரிக்கு கொடுக்குறேன். இசையால் பலர் மயங்க வைக்கும். சரிங்கப்பா உன்னுடைய விருப்பம். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. விலை உயர்ந்த முத்தாரமா? விலை மதிக்க முடியாத முத்தாரம். ஆமா இதெல்லாம் எங்கதான் கிடைக்குது? இந்த முத்தாரம்
ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும். செய்யார் மீனாட்சி ஸ்டோர்ல 30 அணைவிட்டு வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். மணிமகள் 30 ரூபாய். 30 இல்ல 30. பாத்தியா? 30 சொல்லுங்க. கரெக்டா உனக்கு உண்ண உணவு, குடிக்க உடை, இருக்க இடம், தனிய கஷ்டம், இருக்க இருப்பிடமா? ஆமா, அரண்மனைக்கு இப்படியே அந்தரங்க இருக்குது. இப்போ அப்போ வருவாரு. அவங்க எதுக்காக பாருங்க தர வைக்கிறீங்க? நாட்டி ஆட்டாங்க பரிசு கொத்திங்க அதான அனுப்பிட வேண்டி தரேன். உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதா? பண்டாரை வரவேற்கும் ஐயாவை பிற நாட்டியமாடி பிழைக்க வேண்டியவன் நம் நாட்டிய பிழைத்து போகட்டுமா? பாக்குறவங்க ஏதோ தப்பா பேசுவாங்கப்பா. உனக்கு வயசு போதாது. எனக்கு வயசு பத்தல. நீ சின்ன தெரியவா? இது ரொம்ப பின்னால ஆபத்துல வந்து முடியும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ உலகத்துக்கு போய் நான் உள்ள போயிடுவா. ஓ சாப்பிட்டு அதையும் பார்க்கலாம். சரிம்மா, இப்போம்மா. ஐயா எனக்காக தனி விடுதி இருக்கா? ரொம்ப நன்றிங்க. ஆனால் என்று சொன்னால் அர்த்தங்கள் பல சொல்லலாம். வேணும் என்பது இந்த கேள்வி. தப்பா சொல்றான். ஐயா கிளம்புறேங்க. என்னம்மா வேணும்? நீங்க ரூம் தரீங்க, நம்ம அங்க இருந்து இடம்லாம் தரீங்க. ஆமா. ஓகே, ஐ எம் ஃபைன். கத்து கொடுக்கறேன். ஏஞ்சி போடா கட்டி விடுறாங்க. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஓகே. கம்ஃபர்டபிளா ஒரே ஒரு ரூம் வேணும். ரூம் தானே? என்ன ரூம்? பாத்ரூம். பாத்ரூம் தானே? இந்தியன் பாத்ரூம். பளிங்கல் போட்டு வச்சிருக்கேன். இந்தியன் வேண்டாம். வெஸ்டர்ன் தான் வேணும். ஓகே, உட்காந்து போட்டா. வேற சரிம்மா, இங்க இருந்து உனக்கு முட்டி வலிக்கா. அதனால பாரு இருந்தா ஓனன்ட்டேன். உனக்கு அதை விட ஒச்சுமா. நேத்து தான் நெட்ல பார்த்தோம், புது மாடல் ஒண்ணு வந்துக்குது. நீ கீழே உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம். புது மாடல் இப்பதான் நெட்ல வந்துக்குது. எப்படி ப்ரோ? நீ போய் பாத்ரூம் நின்னா போதும், பைப் ஒண்ணு வச்சோம் புருன்னு. உனக்காகவே தயாராகி வருகிறேன். ஆமா ஆமா, வெறும் காத்துலயே மொத்த வேலையும். நீ முக்காத்தால நின்ன எவ்வளவு ஆண்டவர்கள் சான்றவர்கள் இருக்கிறாங்க. என்ன வார்த்தை பேசணும், ஏது வார்த்தை பேசணும். இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாடு வரப்போகுது. சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? தெரியல. வாழ்ந்தா ஒழுக்கமா எப்பவுமே எவனு நான் வந்து உன்ன தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்க இருக்கு, போய் அச்சிங்க ஃபேன் போட்டு விடுங்க. சரி, அப்படி ஃபேன்ல வெளியே பத்துங்கிறான்னு கொண்டு எடுத்து வச்சிருங்க. அதுல சுத்தி நின்று சாவாடிக்காதீங்க. எட்ட நின்று அவனே குழைச்சுக்குவான். சுத்தி நின்று சாவாடிச்சு போடுங்க. எங்கன்னா ஆச்சுனா போதும், அப்படியே கும்பலா நின்று இது கூடாது. காத்து விடணும். போடா நான் கேக்குறேன். நான் ஒழுக்கணும் உனக்கு நெஞ்சு வலி. நான் தான் நினைக்கிறேன். எனக்கு இதான் வரும். இதுக்கப்புறம் உனக்கு நெஞ்சு வலி வரும். மப்புள் இந்த சரியா தெரியல. சூப்பரா இருக்கிறா. குடும்பம் கட்டுவிடும். குடி குடிதான் குடும்பம் குழு குழுக்குது. தெரியுமா, நான் குடிக்காத போன வச்சுக்கா ஓட்டர் என் பொண்ணா சீரியல் பார்த்துன்னு இருப்பான். நான் நியூஸ் பார்க்கணும்னு சொல்லுவேன். 2 பேரும் அச்சுன்னு பண்ண கிடப்போம். இதே நான் புல்லா குடிச்சு பண்ணா கவுந்து எடுத்து பார்த்து கிடப்பா, சீரியல் பார்த்து கிடப்பான். சுத்தா போயிடும். சொல்லுங்க. சரி, அந்த பெண்கள் வாயசிக்க வள்ளு தானே போச்சு. ஓடி வாமா.
தெரியுமா டவுசு பொண்ணு அவங்க கொஞ்ச பொண்ணு தான் தள்ளின்னு வந்தோம். நம்பிக்கைலாம் ஆம்பன் மாரி தாத்தா நல்லா இருப்பா. தவிர பாருக்கிறியா? தமிழ்நாட்டை ஒரு வாட்டி போய் நான் போர் போடுற மிஷின் வணக்கம் பெரியவரே. என்ன பெரியவரும் சொல்லிட்டாலே ஞாபகம் பத்திச்சாலே ஒரு மாசம் முன்ன நான் அப்படித்தான் மாத்திருந்தீங்க. அந்த ஆண்டவன் படைப்பில் என் தலைவிட பெருசாகி போச்சுமா. அவ்வளவு பெருசா நடந்து போக முடியுமா? ஊஞ்சல் ஆடுற மாதிரி கிண்டல் பண்றாங்க. அலை முந்து வச்சுருவோம், அலை முந்து வச்சுருவான். அது ஒரு போய் முழுகுண்டு வச்சு அடிக்கிறான். தாங்க முடியல, இந்த பிரச்சனை தாங்க முடியாது. நேரம் ஒரு டெய்லர் கடைக்கு போனேன். அங்க போனா ஆம்பல் டெய்லர் இல்ல, பொம்பல் டெய்லர் தான் இருந்தாங்க. இப்ப நாங்களே தொச்சு கடாச்சுன்னு என்னப்பான்னு கேட்டாங்க. எம்மா ஒரு உரம் வச்சு வச்சுக்கோமா ஆடி கிடக்கிட்டாங்க. செட்டாபிள் தூக்கி வைப்பான்னாங்க. நான் 2 கை தூக்க முடியாது, உங்க கை கொடுமான்னு 2 பேரும் தூக்கி வச்சுட்டோம். அப்புறம் உள்ள போய் டேப் வச்சுட்டு வந்து ஆளு வச்சு தேய்ச்சி கொடுத்தாங்க. அதுல இருந்து ஆறத்தையே கிடையாது. ஆனா பாத்ரூம் போனா போதும் ஒரு செங்கல் அங்கல் அங்க போய் உட்காந்து அனுப்பிட்டு மாதிரி அதமா மூத்துல போய் இருந்துச்சு. அதை தூக்கி வைக்கட்டாமா. இந்த பிரச்சனை தாங்க முடியாதா? போன மாசமா ஆபரேஷன் பண்ணி வந்தேன். அது பரவாயில்ல. ஒரு நாள் என்ன அமெரிக்கா போனாங்க. அங்க போயிட்டேன். அங்க போனா கேடி கார்டு கிடையாது. எல்லாம் ஃபாரின் டாய்லெட் உட்காந்து நான் தெரியாது தானமா கோமந்தாவது உட்காந்து உள்ள போய் மாட்டிச்சு. அவ்வளவுதான் வந்துச்சுமா. பெரியவரா இப்ப நானே தான் உழைந்து கிடக்குறேன். ஓ மை காட். சரி பரவாயில்ல இருக்கான். கண்ணு எதுக்கு வச்சுக்கிறான்? அப்பா அப்ப கல்யாணத்துக்கு மட்டும் நல்லா நகை போட்டுக்கணும், தலை வாரிக்கணும், பூ வச்சுக்கணும், ட்ரெஸ் மாட்டிக்கணும், அப்புறம் ஹீல்ஸ் ஷூ போட்டு அதே போல தான் நானும் பாத்துக்கிறேன். எனக்கு 48 உனக்கு 49 எல்லாம் நானே தான் முடிவு பண்ணுவேன். சரி பரவாயில்ல. ஆனா உன் அடக்க யாருக்குமே கிடையாது. உன் அடக்கத்தை காட்டு அவங்களுக்கு. நீ காட்டு உன் அடக்கத்தை. பாருங்கம்மா பாருங்க. எந்த மேஸ்திரி செவுரு வச்சாங்க செங்காலி இல்ல பழகு. அப்படியே பேச மாட்ட மட்டும் போட்டு வச்சுக்கிறான். இதை போட்டு நீ ஏறு வேலைக்கு பண்ண வச்சு ஒரு ஆம்பளை ஊர் உள்ள இருக்க மாட்டான். எல்லாம் ஏறு வேலையில தான் இருப்பான். இதை பாக்குறது கவர்மெண்ட் துட்டு போட்டாலும் போடலனாலும் இது பாக்கிறதுக்குனே வரும். ஆமா நீ அங்கேயே போ. தண்ணிக்கு இது இப்ப போக முடியாது இல்லையா? வேற போய் வேற சரி இருக்குமா? 30 ரூபாய் நடக்குது. எல்லாரும் வந்து யார் யார் வந்திருக்காங்க? இளவரசமா வந்துக்கிறாங்க. ஜாமான் இருக்கிறாரு. இவர் பேர் கிளம்பி அதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்ததுல இருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணேன். நோட்டா பண்றேன். நோட்டா இதெல்லாம் நோட்டா அப்படி இல்லைங்க. யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறது. யார் யார் என்ன பண்றாங்க பாக்குறேன். யார் என்ன பண்ற பாக்குறேன். அதான் என் வேலை. அதுதான் சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தேன்னு சொன்னேன். இவங்க எல்லாம் கரெக்டா இருக்காங்க. மோசமான ஆளு. இந்த பக்கமே ஆடு அந்த பக்கம் போவாத. அவன் மோசமான ஆளு. உடம்புக்கு நல்லா சேடை ஓட்டு போடுவான். வேற அவன்கிட்ட போக நல்லா தான் போவேன். ஆனா திருப்பி அனுப்ப சொல்ல அனுப்புவான். என்ன ஒன்னாலும் வாங்கிட்டேன். எது கேட்டாலும் சத்தியமா வாங்கிட்டேன். போ நான் இல்ல இருக்குது தானே. ஓ இருக்குது எங்கிட்டாதான் அதை எடுத்துக்கோ. போ கேட்கத்தான் இருக்கும். போ என்ன இருக்குது நீ என்ன கேட்காதான் இருக்கு. போ என்ன வடிவேல் மாதிரி ஆகி போச்சா? காட்டு ஏன் தொப்புல கை விட்டுங்கிறேன். எங்க கேட்க நானே காட்டு. ஆமா கிடையாது. நானும் காட்டு காட்டு. அந்த பத்மனி மிஞ்சி விட்டார். சாவத்திரியை தாண்டி போய் விட்டார். பண்டாரி பாடி தூக்கி சாப்பிட்டேன். பண்டாரி பாடி யாருங்க? அது சிவாஜி பத்தல் நடிச்சிருக்கோம். நீ பாத்துக்க மாட்டேன். நீங்களா பாத்துக்க மாட்டா. அப்படியா? அப்பா இது பண்ண அப்பா
அப்பன் லேட்டு பிக்கப் அது பாடம் முன்னாடியே வந்துச்சு அப்படியா சரி மா சிறப்பா பிரைஸ் கொடுங்க என்ன ஒண்ணு கேளு எது கேட்டாலும் கொடுக்கணும் ஓ அதுதான் கூட்டு வந்துக்கிட்டு கேளு 2 பல்ப் ஒண்ணா ஊத்தும்போ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் வேற டீப் லைட் ஒண்ணா இல்லைன்னு சொன்னா அழுது உள்ள போயிடுவேன் அவுத்து நூல் போடு உள்ள போயிடுவேங்க அழுதுனா கிளிரா சொல்லு எனக்கு ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க பாட்டு பாடுற பொண்ணு நான் சாப்பிட்டா கூட பரவாயில்ல நீ பாடுற பொண்ணு அதனால அதெல்லாம் வேணாம் வேற என்ன கேளு குச்சி மிட்டாய் இருக்கா உன்னால தப்புதே கேக்குறேன் நானும் மாதிரி மூவா மனா மனா சொன்னா அதே கேளு வேற என்ன கடிக்க மாதிரி கம்பள கட்டி ஒரு காகா உண்டு அப்படி கேளு லாலி பாப்பாது வாங்கி ஏய் மூணு தப்பு ராஜி ஏங்க குச்சி பொருளுங்க வாங்கி சாப்பிட முடியாது அது இல்ல நான் வாங்கி வச்சுங்க மானாங்க வேற வேலை இல்லைங்க அதாங்க எனக்கு ரொம்ப ஆ பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அதுல இருங்க அது இல்லை என்று அந்த உலகமே கிடையாதுங்க ஆமா ஏற்கனவே வத்தவங்க சொத்தமா அதெல்லாம் நீ பேசக்கூடாது நான் தான் கதை அவன் பேசுவான் என்ன எப்படி இருந்தா கேட்ட பொருள் கொடுக்க வேண்டியதாங்க காத்து வரல காத்து வந்திருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் நீ எங்க இருப்புன்னு எதையும் தாங்க மீது எப்படியாப்பட்ட காத்தாச்சு அப்படியே நிற்பேன் அப்படியே நிப்பா வாய் தம்மால் போல சிலிண்டர் வச்சிருக்கீங்களா பேக்கில் வாங்கி வச்சு ஒரு வாரம் ஆச்சு போச்சுக்கோ பேக் வாங்கி ஒரு வாரம் ஆகும் அந்த ஜிப்பு ரொம்ப டைட் ஆயிட்டு பழங்க இல்லைங்க அந்த ஆண்டவன் என் காதல போய்லாம் கேட்க வைக்கிறானே முன்ன ஜிப்பு ஓப்பன் பண்ணுங்க ஆமா முன்ன பின்னன்றா முன்னே ஓபன் பண்ணு அதெல்லாம் இருக்கட்டும் அந்த ஜிப்பு மேல இருந்து கீழே இருக்கணுமா கீழே இருந்து மேல இருக்கணும் பாரு ஆமா வேற என்ன பண்ணுதா சரி அந்த ஜிப்பு ஓபன் பண்ண தெரியல ஒரே கால் போடுற நீ கால் போட்டு நீ எங்கிட்ட பேசுற அங்க பேசுறீங்க அங்க பேசுறீங்க நான் லட்சக்கணக்கான பேரை பாக்குறேன் நீ கண்ண மாதிரி ஒருத்தரை பார்த்துக்க முடியாது சத்தியமா உண்மையை பார்க்க முடியாது நீ 9ல 1 10ல 1 சில பேர் சொல்லி நடப்பான் நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் 9ல 1 சரி போதான் ஒரே கால் போடுற நீ போறம்போ போடியா நான் பால் பண்ணிக்கிறேன் போயிட்டு வருவாங்க ஓ வராத கால் போடுற சீக்கிரமா வரும் வரம்போ அச்சா என்ன பண்றேன் அவ்வளோ சொல்லிட்டு போறான் மியூசிக் கொடுத்தா நான் நந்து வருவேன் சரி எப்படி நாட்டியத்தில் எந்த ஒரு குறைபாடும் நல்லது ஆனால் அவள் நாட்டியம் ஆடுவது ஏதோ குற்றம் பாத்துட்டியா ஆன்சு அது உள்ளவர் வெளிவரே தெரியுமா என்ன கேக்குற நீங்க போறது இல்லையா போடணும் ஒரு ஆன்சு யூஸ் பண்ணணும் ஆமா இப்பதான் எனக்கு போன் வந்துச்சு வெளியால டிவில காட்ட போறாங்க அதனால முதல் பாடம் கடைக்கு போக வேண்டும் ஆன்சு பாயிட்டு ஒன்று வாங்க வேண்டும் அது மூளை கிள்ள வேண்டும் கீழே கொட்டிக்குமே அது உள்ளங்கையில் கொஞ்சம் கொட்ட வேண்டும் மீதி மட்டித்து பாயிட்டு சொல்லுங்க இன்னும் 2 வேலைக்கு வரணும் இப்பதான் முக்கியமானது இந்த கட்டவல் எதுன்னு உள்ளங்கையில் வச்சு கசக்க வேண்டும் கூட்டு பாரு கசக்க வேண்டும் சின்னதா கோலி விட்டு கொள்ள வேண்டும் விட்டு வந்து கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐயோ கை கூடாது வாசனை வேஸ்டா போடும் துணியில் தோத்து கொள்ள வேண்டும் அப்பதான் பக்கத்துல உட்காந்து ஆசனை இந்த கையால் உதவி இழுக்க வேண்டும் இழுத்து உள்ள சொல்லி வேண்டும் அங்கதான் சொல்றோம் எங்கன்னா சொல்லுமாப்பா சொல்லிவிட்டு 10 நிமிடம் காய் விடுங்க 10 நிமிடம் காய் விடுங்க காஞ்சி பிறகு வாயில வச்ச கொயகோயா அப்போது மூக்கில் சிறுத்து நாட்டு விடும் அப்போது இந்த ஆள்காட்டி விரல் எடுத்து உள்ள விட்டு நோண்டி கலர் வெளியே எடுக்க விடும் இது சில நுழையன்பாரு இதுதான் தமிழ்நாட்டு கலை 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 நோண்டி எடுத்து விட்டு 1 2 ஒட்டி கொண்டுக்கும் எதிர்க்கு யாருக்கிறான கவலைப்படாது தட்டி விட்டான் வாயில் போய் பூந்துக்கும் உள்ள போட்டு தண்ணி இருக்கும் மொண்டு வாய் கொப்பி கொண்டு வர வேண்டும் அந்த தண்ணி எவனா குச்சாவும் குடியாடு போய் நமக்கு நான்